அதாவது நண்பர்களே, இங்க என்ன என்ன ஆச்சுன்னா பாத்துக்கோங்க. அதாவது இது வந்து கருப்பு படம் ரிலீஸ் ஆனது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது அப்படின்னா, கருப்பு படம் ரிலீஸ் ஆகி இந்த வருஷத்தோட டாப் கலெக்டர், அதாவது இந்த வருஷத்திலே அதிகமா கலெக்ட் பண்ண படமா அது இருந்தது. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, எல்லா ஃபேன் பேஸ் கூட சண்டைக்கு போயிருக்கானுங்க. லைக் அஜித் ஃபேன்ஸ் கூட எல்லாம் போயிட்டு ஜிபியோட இந்த படம் பயங்கரமா கலெக்ட் பண்ணிருக்கு, ஜிபியோட இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணிருக்கு, ஜிபி எல்லாம் வேஸ்ட், பாரு சூர்யா தான் மாசு, அஜித் தான் வேஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு போட்டி. அது இல்லாம ஜனநாயகன் வந்ததுக்கு அப்புறம் ஜனநாயகனோட அந்த படம் அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கு, நாங்க தான் டாப் இயர், இந்த வருஷத்தோட டாப் இயர் நாங்க தான் இருக்கோம், டாப்ல நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் ஃபேன்ஸ் அவங்க கூடயும் போய் சண்டை. அதாவது அவங்க வந்து இந்த படம் ஹிட் ஆனதுல ரொம்ப தூங்கிட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வெளியில வந்து பயங்கரமா சத்தம் போட்டு ஜாலியா இருந்தானுங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, விஸ்வநாதன் சென்ஸ்னு ஒரு படம் வருது. அந்த படம் வருதா இல்லையான்றதே பாதி பேருக்கு தெரியல. அந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லும் புக் ஆகல ஃபர்ஸ்ட் ஷோ. அவ்வளவு பெரிய ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எதுவுமே ஹவுஸ்ஃபுல் புக் ஆகல. பாதி தேட்டர்ஸ், ரோஹிணி சினிமாஸ், ராக்கி சினிமாஸ் எல்லாம் வந்து படமே வாங்கல. ஏதோ சம்திங் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால திருப்பி அடி வாங்கின எல்லா ஃபேன்ஸும் இப்ப திருப்பி இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு அது வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லவும் முடியல, முட்டும் கொடுக்க முடியல. அதனாலதான் அந்த ஒரு 4 பேர் திருப்பி அந்த பழைய மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் 4 பேர் தான்டா, அந்த ஒரு டெம்ப்ளேட் திருப்பி அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. நீங்க எக்ஸ்ரேல, இன்ஸ்டால எங்க பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். திருப்பி பழைய இந்த அஜித் ஃபேன் பேஸ், சுசிஎம் சார் ஃபேன் பேஸ் திருப்பியுமே வந்து சூர்யா ஃபேன் பேஸ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து இந்த படம் ஏன் புக் ஆகல, இந்த படம் புக் ஆகாததுக்கு இவங்க ஏன் கலாய்க்கிறாங்க அப்படின்றத ஒரு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா என்ன ஆனாலுமே புக் ஆயிடும். இப்போ சின்ன ஹீரோ படம், ஒரு பிரதீப் ரங்கநாதன் படமோ இல்ல கென் கருணாஸோ எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ நல்லா புக் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ட்ரெய்லர்ல புக் பண்ணணும். அது இல்லாம நல்ல மியூசிக் ஆல்பம் வச்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் வந்து படம் பார்த்துட்டு ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோ இல்ல நல்ல மியூசிக் வச்சுக்கிட்டோ ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு முதல் நாளைக்கு நல்லா புக் பண்ண வருவாங்க. ஆனா ஒரு பெரிய இருக்கும் அது தேவையே கிடையாது. இப்ப நீங்க வாரிசு படம், கோட்டு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெய்லருமே ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியுது ஓகே சீரியல்ரா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆல்பமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது, டீசென்டான ஆல்பம் தான். அப்படி இருந்துமே ஒரு 3 நாளைக்கு பயங்கரமா புக் ஆயிடும். ஏன்னா அதுதான் பெரிய ஹீரோ ஸ்டாண்டர்டுன்றது அதுதான். இவனுங்க எல்லாருமே சூர்யா ஃபேன் சொல்றது எல்லாருமே அவருமே ஒரு பெரிய ஹீரோ தான்டா, அவருமே வந்து அஜித் சிஎம் சார் அளவுக்கு ஒரு இருக்காரு, அந்த ஒரு இதுல இருக்காரு, ஒரு பெரிய ஹீரோ தான்டான்னு சொல்றாங்க. அப்படி இருந்து இந்த படம் புக் ஆகல. லைக் இந்த படம் ஆல்பம் இல்ல, பெருசா ஆல்பமும் இல்ல, ட்ரெய்லருமே பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சு போச்சு ஓகேடா, இது அடிக்க போறாங்க, மிளகா அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்துமே புக் ஆகாம இருக்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்கடா, ஃபேன்ஸ் 4 பேர் தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இதுதான் வந்து இப்ப போயிட்டு இருக்க சண்டை. இதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன, இந்த படம் எப்படி போகும் அப்படின்றது பாத்துட்டீங்க அப்படின்னா, லைக் எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா 2 நாள்ன்றதே ஆடியன்ஸே ஃபேன்ஸே போயிடுவானுங்க. ஸோ 2 நாள்ன்றது நீங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மொக்க படமா இருந்தாலும் சரி, 2 நாள்ன்றது மோஸ்ட்லி ஃபேன்ஸ் தான் போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு உண்மையிலே தெரிய வரும் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தான் வந்து மத்த ஆடியன்ஸ் போவாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸோ ஆர் ஃபேமிலி ஆடியன்ஸோ போவாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து அது வேர்ட் ஆஃப் மவுத் வழியா வெளில வந்து அதுக்கப்புறம் தான் படத்தோட ஹோல் கலெக்ஷனே ஆரம்பிக்கும். 2 நாள்லயே மோஸ்ட்லி வர படம் எல்லாம் பெரிய ஹீரோ படமுமே அவங்க போட்ட பட்ஜெட் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கேட்டகரிக்கு போகணும் அப்படின்னா வந்து படம் நல்லா இருக்கணும். லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்த்து அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா மத்தவங்களுக்கு சொல்லி இல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்து அதுக்கப்புறம் படம் போறதுதான் வந்து ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ள போகும். ஆனா இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேன்ஸே போல. அதுவே ஒரு பெரிய டிராபேக் தான். வந்து 2 நாள்லயே வந்து ஃபேன்ஸோட புக்கிங்கே பெருசா இல்ல, அதுவே ஒரு பெரிய டிராபேக். இப்ப அடுத்து இந்த டிராபேக் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் ஜென்ரல் ஆடியன்ஸுமே பிடிக்குமா அப்படின்றது பெரிய டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த படம் டீல் பண்ற டாபிக்ன்றது ஒரு டேபுவான டாபிக். லைக் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் லவ் பத்தி பேசுறாங்க. அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு என்னமோ அந்த படம் வந்து என்னதான் 2 நாளைக்கு பெருசா புக்கிங் இல்லைனாலுமே
இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜா வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேர்ந்து எல்லாருமே சரி ஓகே ஒரு நல்ல ஃபீல் குட் படம். ஏன்னா தமிழ்ல வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து ஃபீல் குட் படமே பண்ணதே இல்லை. எல்லாருமே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரிதான் ஒரே வைலன்ஸா இருக்கு, எல்லாமே வெத்துக்குட்டு இது ஆக்ஷனாவே இருக்கு, ஒரு ப்ராப்பரா ஃபீல் குட்டாவே யாரும் பண்றது இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஹீரோ ஃபீல் குட் படம் பண்றதுன்றது மேபி ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமையும் போகலாம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கிறது நான் வந்து ஆகஸ்ட் 13 படம் ரிலீஸ் ஆகும் ஒரு நாள் முன்னாடி எடுக்கிறேன். எனக்கு என்னமோ தோணுது இந்த படம் எப்படியாவது ஒர்க் ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா இல்ல அந்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் அவர் அதுக்கு முன்னாடி படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீல் குட் படம் தான். அந்த வந்து முதல் 4 படமே ஃபீல் குட் படம் தான் எடுத்திருப்பாரு. அப்புறம் மாத்தி அப்புறம் அந்த லக்கி பாஸ்கர் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா எல்லாருமே அந்த வந்து ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி எடுத்திருப்பாரு. ஓகே இந்த இடத்துல வந்து இப்படி சொன்னா அப்படின்னா அவனுக்கு எதுவும் ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்திருப்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை போய் பாப்பீங்களா மாட்டீங்களா? இந்த படம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? இல்ல இந்த சிஎம் சார் ஃபேன் அஜித் ஃபேன் சொல்ற மாதிரி படம் ஊத்திக்குமா, இல்ல திருப்பி இந்த 4 பேர் எழுந்திருச்சு அவரோட எழுச்சியை காண்பாங்களா அப்படின்றத மறக்காம கருத்து பெட்டியில சொல்லிட்டு போங்க.